ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம் பேக் ஹேமா தோட்டம். இன்றைக்கி வந்து மார்ச் 1 சண்டே. இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து மண்கலவை, தரமான ஒரு மண்கலவை செய்யலான்னு வந்துட்டேன். இது வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு 10 கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் நாற்று வந்து நம்ம பாட்டில் வைக்கணும். அதனால் மண்கலவை கண்டிப்பாக அதுக்கு தேவை. தரமான மண்கலவை செய்யணும்னா அதுக்கு என்னென்ன நம்ம வந்து என்ன அளவில் என்னென்ன அதோட கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த 10 நாற்று இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் நான் வைக்க போகிறேன். இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ஒரு தண்ணி கேன். இது வந்து கல்லங்கல்ல தான் வாங்கினேன். இதை வாங்கிட்டு இதுக்குள்ளே வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 5 வோல்ட்ஸ் போட்டுட்டேன். ஸோ இந்த 5 வோல்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ மண்கலவை பண்ணி இதில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் நாற்று வைக்க போகிறோம். இன்னைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ வந்து செம்மண் வந்து இது மாதிரி வந்து 3 பாண்டு மண் போடணும், செம்மண். இப்போ ஒரு மூட்டை செம்மண் போட்டிருக்கோம். ஒரு மூட்டை செம்மண்ணில் என்னென்ன இருக்குன்னா, அதில் வந்து 3/4வாசி வந்து செம்மண் இருக்குது, 1/4வாசி வந்து உரம் இருக்குது. உரம்னா மாட்டுச்சாணி, ஆட்டு சாணி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மூட்டை செம்மண்ணுக்கு வந்து நம்ம ஒரு பாண்டு கோகோ பீட் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு 3 கைப்பிடி வந்து வேப்பம் புண்ணாக்கு போடணும். ஒரு 3 கைப்பிடி போடணும் வேப்பம் புண்ணாக்கு. இப்போ எதுக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம சேர்க்குறோம், நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த வேரில் வந்து பூச்சி தாக்குதல்லாம் வரும். அந்த பூச்சி தாக்குதல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம போடுறோம். ரொம்ப போடக்கூடாது. ஒரு மூட்டைக்கு ஒரு 3 கைப்பிடி போட்டால் போதும். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா, இது வந்து உயிர் உரம்னு சொல்லுவாங்க. நர்சரியிலே விற்குது. இது 100 ரூபா 4 பேக்கெட் இருக்கும். இதில் வந்து ஒரு கைப்பிடி, ஒரு மூட்டை தானே போடுறோம், அதனால் ஒரு கவர்லேயும் ஒரு கைப்பிடி போடணும். இது 4 பேக்கெட்டில் ஒரு கைப்பிடி போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவியாவை லைட்டாக தெளித்து விடணும். ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடி நல்லா க்ரோத்தாக வரும். பஞ்சகாவியாலாம் தெளித்தா பூச்சி தாக்குதல்லாம் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மண்கலவை இதுதான் நம்மளுது. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஈவினிங்காக, இப்போ வெயிலில் வந்து நம்ம வைக்க முடியாது. இப்போ வந்து இந்த மண்கலவை வந்து நல்ல தரமான மண்கலவை இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து நடுப்பதமாக இருக்குது பாருங்கள். இப்போ இது மாதிரி இருந்தால் நமக்கு செடி வந்து நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது. இதை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மணிக்கு மேலே வந்து எல்லா தொட்டிலையும் நம்ம போட்டு அதுக்கப்புறம் செடி வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து எதுவும் நடுவு செய்யக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.